உங்க அப்பா தேடிட்டு இருக்கிற அம்பி வேற யாரும் இல்ல, நான் தான். இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? அனர்த்தம்னு அர்த்தம். இந்த பிரம்மோபதேசத்துல ஒரு விபரீதம் நடக்க போறதுன்னு அர்த்தம். இதுதான் சந்தானராமன் நடத்தி வைக்க போற கடைசி வைதிக காரியம்னு அர்த்தம். ஸ்னேகாவை மிரட்டுறது, துன்புறுத்துறது இதெல்லாத்தையும் இந்த நிமிஷத்தோட நிறுத்திடு. ஸ்னேகாவை மிரட்டாதன்னு சொல்லிட்டு நீ என்ன மிரட்டுறியா? யார் நீ? இது மிரட்டல் இல்லை, வேண்டுகோள். என்ன மீறி நீ செயல்பட்டா அதோட விளைவுகள் விரும்பத்தகாததா இருக்கும். முக்கடு கொண்ட மாதிரி ஏண்டா உங்க அம்மா ஆத்துக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்கா? நேருக்கு நேரம் சந்திச்சாள்னா அவளை சந்தி சிரிக்க வைப்பேன். இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. கடைசி வரல அவத்த நாமளே நான் பார்க்க போறதே இல்லை. பக்கத்துல யாருமே இல்லாம அனாத பணமா தான் அவ போறான். நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கிறதா முரளி சொன்னா. அதான் உங்களை நேர பார்த்து ஆசுவாசப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசுவாசப்படுத்திட்டு போலான்னு வந்தீங்க? குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை மாதிரி இருக்கு. முரளி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டான். முரளி எங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எல்லா வழியும் செஞ்சுட்டு இப்ப எங்களை சமாதானப்படுத்த வந்திருக்கீங்களா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இனிமே எந்த விதத்துலையும் உன்னை ஏன் தொந்தரவு பண்ண மாட்டேன் தெரியுமா? கடைசியில் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போற. வாட்? நான் சொல்லல, வேற யார் சொல்லியிருப்பான்னு யோசிக்கிறியா? உன்னோட குருநாதர் த கிரேட் குமார் அவர் தான் சொன்னார். எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? அந்த முகூர்த்தம் இருக்கட்டும், இப்பவே நல்ல முகூர்த்தம். ஏத்தவளை பாருங்க. விஸ்வநாதா, போனா போறதுன்னு பொறுத்துட்டு போனா வார்த்தையில விஷத்தை கக்கின்னு இருக்க. இப்படி மனசு போன போக்கில் பேசிட்டு போனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் நாக்கு அழுகிடும். सखा सप्तपदा भव सखाजो सप्तपदा बभूव सख्यन्ते गवेजं सख्यात्ते वाजोषम्